எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை மீண்டுமா நாம் பார்த்தோமானால், இனி குழந்தைகளாயிராமல். சபையிலே வந்ததுக்கு அப்புறம் திருச்சபையில குழந்தை விசுவாசி, ஆதி விசுவாசி, புதுசா இருக்கிறோம், எங்களுக்கு தெரியல என்று சொல்லாமல் வளர வேண்டும். குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகங்கள் சபைகளிலே இருக்கிறது. பிரசங்கத்திலே மிரட்டுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செய்து விடுவார், ஆண்டவர் உங்களுக்கு அப்படி செய்து விடுவார். இது சூதான பிரசங்கம், சூதான பிரசங்கம், தந்திரமுள்ள பிரசங்கம். நான் ஜெபம் பண்ணா உனக்கு இது நடக்கும், நான் ஜெபம் பண்ணா அது நடக்கும். தந்திரமுள்ள பிரசங்கம். நீங்க ஜெபம் பண்ணாலும் அதான் செய்ய போறார் ஆண்டவர், நான் ஜெபம் பண்ணாலும் அதான் செய்ய போறார் ஆண்டவர். இதுல தந்திரமுள்ள போதகம் என்ன? சூதும் வஞ்சனையான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித போதகங்கள் காற்று போல அடிக்கிறது. அன்புடன் சத்தியத்தை கேட்க. ஏன்னு குழந்தைகளாராமல் சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான வஞ்சகமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அடிபட்டு அலைகிறவளாயிராமல் என்ன செய்யணுமா? அன்புடன் சத்தியத்தை கைக்கொள். முதல்ல என்ன செய்யணும்? உங்களை பார்த்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியா அப்படி செய்தார். ரைட். இப்போ கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யணுமா? கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக. ரைட். இந்த 4ஆம் அதிகாரத்துல ஒரு 5 வார்த்தை முக்கியமான வார்த்தைகளாக இன்றைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு. சரி, இப்ப கிறிஸ்துவையும் கிருபையும் ஒன்னா சேருங்க. கிறிஸ்துவனுடைய கிருபை சொல்லுங்க. கிறிஸ்துவனுடைய கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 1, கிறிஸ்துவனுடைய கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்மில் கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கு. இந்த காலை நேரத்தில் இருதயத்தின் ஆழத்தில் எழுதி கொள்ளுங்க, எனக்கு கிறிஸ்துவனுடைய கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. நம்பர் 2, 11ஆம் வசனம், கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியில் பூரண புருஷன். எழுதி கொள்ளுங்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் பூரண புருஷன், பெர்ஃபெக்ட் மேன். நாம் இனி எப்படி இருக்கக்கூடாது? குழந்தைகளாயிராமல் பெர்ஃபெக்ட் மேன். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? அப்ப கிறிஸ்துவில் பூரண புருஷன் சொல்லுங்க. முதலாவது கிறிஸ்துவில் கிருபை, இரண்டாவது கிறிஸ்துவில் பூரண புருஷன், மூன்றாவது கிறிஸ்துவிலே வளர்ச்சி. அப்ப கிறிஸ்துவிலே கிருபை, கிறிஸ்துவிலே பூரணத்துவம். கிறிஸ்டியானிட்டியில ஒரு பர்ஃபெக்ட்னஸ், ஒரு பூரணத்துவம். அடுத்தது கிறிஸ்துவில என்ன இருக்கும்? வளர வேண்டும். இவ்விதமாய். அப்போ அடுத்த வார்த்தை என்ன சொல்ற? கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுதல். கிறிஸ்துவை என்ன செய்தல்? லேர்னிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுதல். சொல்லுங்க எல்லாரும், கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுதல். கிறிஸ்துக்குள்ள நாம் யார்? கிறிஸ்துக்குள்ள எப்படி? கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுகிறவன். அப்ப கிறிஸ்துவை ஒரு நாள் 2 நாள்ல முடியாது கற்றுக்கொள்ள. எவ்ரி டே வித் கிரைஸ்ட். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக கிறிஸ்துவுக்குள் மன்னிப்பு. இந்த 5ம் இந்த 4ஆம் அதிகாரத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமான கருத்துகள். எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.